வணக்கம். இப்போ நாம எதை பத்தி அலச போறோம்னா, ரொம்ப நாளா எல்லாரும் பேசிட்டு இருக்கிற தக் லைஃப் படத்தை பத்தி தான். ஆமாங்க. கமல் சாரும் மணிரத்னம் சாரும் கிட்டத்தட்ட 36 வருஷம் கழிச்சு திரும்ப சேர்றாங்க. பெரிய விஷயம் அது. கூடவே சிம்பு, த்ரிஷா, ஏ.ஆர். ரஹ்மான்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு பாருங்க. ஆமா, பயங்கரமான காம்போ. இப்ப படத்தோட லேட்டஸ்ட் நிலவரம் என்ன? அப்புறம் ஒரு சின்ன சர்ச்சை ஒண்ணு கிளம்பியிருக்கே, அது என்ன? அப்புறம் கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா, கண்டிப்பா. தமிழ் சினிமாவுல இந்த 2 ஜாம்பவான்கள் இணையறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆமா. அதோட இவ்வளவு திறமையான கலைஞர்கள் சேரும்போது அந்த எதிர்பார்ப்பு அது இன்னும் அதிகமாகுது இல்லையா? சும்மா இல்லது. சரி, முதல்ல ஜூன் 4ஆம் தேதி நடந்த பிரஸ் மீட்ல கமல் சார் பேசினத எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. படக்குழுவ படை வீரர்கள் நிறைந்த படைன்னு பாராட்டியிருக்காரு. மணி சாரோட வேலை செஞ்சது ரொம்ப என்ன சொல்றது குதூகலமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. என்னது? அவர் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது தக் லைஃப் பற்றியது அல்ல, அப்புறமா பேசுவோம்னு சொன்னாரு. ஆமா ஆமா சொன்னாரு. அது ஏதோ ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்ற மாதிரியும் இல்ல படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டுற மாதிரியும் இருக்கு இல்லையா? கரெக்ட். ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. அதே மாதிரி உயிரே உறவே தமிழேன்னு சொன்னதுக்கு அர்த்தத்தை முழுசா உணர்றேன்னு தமிழ்நாட்டுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஒரு தமிழனா இது தன் கடமைனும் அழுத்தமா சொல்லியிருக்காரு. அது அவரோட ஸ்டைல். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுக்கு நடுவுல ஒரு சர்ச்சை மாதிரி ஒண்ணு கிளம்பியிருக்கேன். ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். கமல் சார் ஒரு நிகழ்ச்சியில கன்னடன் தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொன்னதா ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அதனால கர்நாடகால ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி வச்சிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. சரி சரி. இதனால படத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா. சில சமயம் இந்த மாதிரி விஷயங்கள் படத்தோட ரிலீஸ்ல அதுவும் பக்கத்து ஸ்டேட்ல கொஞ்சம் சிக்கல்களை உண்டாக்கலாம். அது இயல்புதான். ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் ப்ரீ புக்கிங்ல மட்டுமே படம் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்குன்னு ஒரு தகவல் சொல்லுது. அப்படியா? 20 கோடியா? ஆமா. இது எதை காட்டுதுன்னா, இந்த மாதிரி சின்ன தடைகள், பேச்சுகள் இருந்தாலும் படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் ஜனங்க கிட்ட ரொம்ப வலுவா இருக்குன்னு தெரியுது. அந்த ஆரம்பகட்ட எதிர்பார்ப்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. டக் லைஃப் ஒரு கல்ட் கிளாசிக் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது என்னங்க கல்ட் கிளாசிக் த்ரில்லர்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். கல்ட் கிளாசிக் த்ரில்லர்னா அது எப்படி சொல்றது, ஒரு குறிப்பிட்ட ரசனை உள்ளவங்க திரும்ப திரும்ப கொண்டாடுற மாதிரி ஒரு படம். ஓ, கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களும் ஸ்டைல் இருக்கும். வழக்கமான கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ள அடங்காம இருக்கலாம். ஒரு த்ரில்லர் படமா இருக்கும்போது இந்த டேக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ மணிரத்னம் ஸ்டைல்ல ஒரு த்ரில்லரா? ஆமா, மணிரத்னம் சார் பொதுவா உணர்வுபூர்வமான கதைகளை, உறவு சிக்கல்களை அழகா கையாளுவார். இதுல த்ரில்லர் ஜானர், அதுவும் கல்ட் கிளாசிக்னு சொல்றது, அவரோட வழக்கமான ஸ்டைல்ல இருந்து இது எந்த அளவுக்கு மாறுபடுங்கிற கேள்வியை எழுப்புது. ஒருவேளை நாயகன் மாதிரி ஒரு டார்க் டோன் இருக்குமோ என்னவோ பார்க்கணும். ஓ அப்படியா? சரி, அந்த விமர்சகர் வேற என்ன சொல்லியிருக்கார்? சொல்லுங்க நீங்களே. இல்ல, அவர் கமல் சார், எஸ்.டி.ஆர். இவங்களோட நடிப்பு, ஆக்ஷன் காட்சிகள்லாம் மிரட்டலா இருக்கணும். ஆஹா. ஏ.ஆர். ரஹ்மான் மணிரத்னம் காம்போ மறுபடியும் ஒரு மேஜிக் பண்ணிருக்குன்னு சொல்லி 5க்கு 3.5 ஸ்டார் கொடுத்திருக்கார். பரவாயில்லையே, பாருங்க, நடிப்பு, இசை, ஆக்ஷன், இதுதானே இந்த பெரிய கூட்டணியிடமிருந்து ரசிகர்கள் முக்கியமா எதிர்பார்க்கறது. ஆமா. இந்த முதல் ரிப்போர்ட் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறினுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. குறிப்பா கமல், சும்பு நடிப்பு பத்தி சொன்னதை கவனிக்க வேண்டியது. 2 பேருமே பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மர்ஸ். அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு யோசிச்சா, தக் லைஃப்ங்கிறது ஒரு பக்கம் பிரம்மாண்டமான கூட்டணி, ஆரம்பத்திலேயே நல்ல வசூல் வேற. ஆமா. கூடவே ரிலீஸ்ல ஒரு சின்ன தடை, சர்ச்சைன்னு ஒன்னு போயிட்டு இருக்கு. அதே சமயம் பாசிட்டிவான ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆமா. இப்படி பல கலவையான விஷயங்களோட இருக்கு. இது நமக்கு என்ன சொல்ல வருது? இது ஒரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்பு, பாராட்டுகள் இருக்கு. மறுபக்கம் சில தடங்கல்கள், சர்ச்சைகள்னு ஒரு மாதிரி ஏற்ற இலக்கமான சூழல்ல தான் படம் ரிலீஸுக்கு தயாராயிட்டு இருக்குன்னு புரியுது. ஆமா. பிசினஸ் ரீதியா பலமா இருந்தாலும் சில சவால்களையும் படம் சந்திக்க வேண்டியிருக்குன்னு தோணுது. சரி, இப்போ உங்களுக்கான, நம்ம நேர்களுக்கான ஒரு கேள்வி. இந்த பெரிய ஸ்டார் காஸ்ட், இந்த சர்ச்சை, இந்த பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், இது எல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது தக் லைஃப் படத்துல எந்த விஷயம் உங்களை ரொம்ப யோசிக்க வைக்குது அல்லது அதிகமா கவர்கிறது எது?